வணக்கம். நேத்திக்கு நானும் எனது நண்பர்களும் பேசிகிட்டு இருந்தோம். அதில் இந்து இருந்தாங்க, முஸ்லீம் நண்பர்களும் இருந்தாங்க. இந்துன்னு சொன்னால் உங்களுக்கு புரிய, ஏன்னா இந்துன்னா என்ன யாருனே தெரியாதவங்க இன்னும் நிறையா இருக்காங்க. அதில் வந்து நான் கமெண்ட்ரு, என்னோடய நண்பர்கள் வந்து ஒருத்தர் செட்டியார், ஒருத்தர் வண்ணார். அந்த மாதிரி நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அதில் அந்த செட்டியார் வந்து திமுகவோட ஆதரவாளர். அவர் கேட்டார் என்னைய, ஏன்டா நீ இந்த ட்ரிப் திமுக தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் திமுக ஓட்டு போட மாட்டேன். நீ ஏன்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஏன்டா இன்றைக்கி தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்குது, போதை, அப்புறம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பொம்பளை பிள்ளைகளை வீட்டுட்டு வெளியில் அனுப்பிருக்க பயமாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஏதாவது பாதிக்கப்படும்போது கேஸ் விட்டவங்க போலீஸ்காரர் சரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எப்படா திமுக ஓட்டு போடுறதுன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அட நான் 8 கோடி பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போலீஸ் காவல் இருக்க முடியுமா, அதனால் வந்து அது அங்கே இங்கே ஒரு பிரச்சனையும் நடக்கிறதான், இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நான் பரவாயில்ல அது இருக்கிறதா, 8 கோடி பேர் இருக்காங்க, 8 கோடி பேருக்கு போட முடியாது, நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். இருந்தாலும் ஒருத்தர் தப்பு செய்கிறான்னா அந்த தப்பு செய்ய மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அடுத்தும் பயப்படுறாங்களா, ஏன்டா இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவனால் பதில் சொல்ல முடியல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொன்னானே, அது தப்பு பண்ணுறதே பிரச்சனை வர்றதெல்லாம் வேறு விஷயம்டா. ரெண்டாவது வந்து அந்த தப்பு பண்ண, அதாவது பாதிக்கப்பட்ட பிள்ளைய வந்து இந்நேரத்தில் பிள்ளை எதுக்கு அங்கே போச்சு, 7 மணிக்கு பிள்ளைக்கு என்ன வேலை வெளியில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவனிலே ஆளை செட் பண்ணி அந்த குடும்பத்தை கேவலமாக பேசுறது, அந்த பிள்ளை கேவலமாக பேசுறதுலாம் செஞ்சுருக்காங்கிறத நம்ம பார்த்து தானுங்கிறான். இதெல்லாம் ரொம்ப கேவலம் இல்லையடா, இதெல்லாம் சட்டம், இந்த மாதிரி பிரச்சனை எப்படி மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்ககிட்ட பதில், சரி அதை விட அது பொது பிரச்சனை, சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்துக்களுடைய வழிபாட்டில், அதாவது இந்துக்கள்னு சொன்னால் அவங்களுக்கு நம்மளோட வழிபாட்டில் நம்மளை சாமி கும்பிட விடுறாங்களா, நிம்மதியாக சாமி கும்பிட விடுறதில்ல. நம்ம கோயிலில் பிரச்சனை பண்ணுறாங்க, அவர் திருப்பரம் கொண்டு வந்த மலை மேலே கூட தீபம் மாற்ற விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் கேட்டான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவன் என்ன கேட்டான்னா, அட மதுரைக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவன் அங்கே இன்னும் பண்ணிட்டு போகிறான், நம்ம இங்கே பொள்ளாச்சியில் என்ன பண்ண போகிறான், நம்மளை இங்கே வந்து நம்ம இங்கே தடுத்தா பார்த்துக்கலாம், அது மதுரைக்கு நமக்கு இன்னும் அப்படியே பார்த்தா மதுரை ரொம்ப வருஷமாக தீபம் ஏற்றவில்லை, இப்போ புதுசாக நம்ம தீபம் ஏற்ற என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ஏதாவது சொன்னால் பரிதாபமாக சொன்னால் அந்தளவுக்கு தான் நமக்கு விழிப்புணர்வு இருக்குது. சரி, அப்போ அந்த முஸ்லீம் நண்பன் பாய் அவங்கள்ட்ட கேட்டேன்னு, ஏன்னா இப்போ எங்கள் பிரச்சனைக்கு வரைக்கும் இப்படி சொல்கிறான், இப்போ உங்கள் பிரச்சனை வந்து ஏதோ ஒரு பள்ளிவாசலில் தொழுகை நடத்த வேண்டாமோ சொல்லியோ, இல்லை இங்கே அல்லாவை கேவலமாக பேசினா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா அவன் சொன்னான், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில், இவன் சொன்னது மதுரையில் நடந்ததுக்கே அங்கே நடந்தால் எனக்கு என்னென்னு கேட்டான் என்ன நண்பர், இவனை நண்பன் அவனை நண்பன் தான். அதுக்கு அவன் பாய் அவன் சொன்னான், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்துலேயே எங்கள் மதத்தை எடுத்து பேசுகிறதுக்கும் எங்கள் அல்லாவை பேசுகிறதுக்கு எவனுக்கு தைரியமில்லை, இது வரைக்கும் எவனும் பிறங்களும் இனிமேல் பிறந்து வைப்பான். அப்படி எவனாவது பேசினான்னா நாங்கள் 10 பேர் உள்ளே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம அடித்து மூஞ்சி முல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு அது பாய் சொன்னான். அப்போ நான் கேட்டால் பார்த்தியாடா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால், அதுக்கு அவன் சொல்கிறான், அவன் பாய்க்கு வந்து 3 நேரம் சோறு 5 நேரம் தொழுவுருக்கு கிடைச்சா போதும், ஏன்னா நாங்கள் நண்பர்கள் சோசியலாக பேசிக்குவோம், கிடச்சா போதும் அவன் இருந்துக்க வேண்டான்னா. இப்போ நம்ம அடிச்சுட்டு உள்ளேயே போனாலும் அங்கே 3 நேரம் ஜெயிலில் சோறு விட்டுருவாங்க, அவன் அங்கே 5 நேரம் தொழுதுக்குவான். அப்புறம் அவங்க பள்ளிவாசல் அவங்க ஆளுக்கு இருக்காங்க, அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, ஜாமீனில் வெளியே விட்டுருவாங்க, கேஸ்லாம் பார்த்துக்க, அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியாடா அப்படின்னு கேட்டான். அதுவும் அவன் சொன்னது நம்ம கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாகிடுச்சு, ஏதோ ஒரு வந்து நம்ம மதத்தை பற்றி தற்கொலை பேசிட்டோம், அங்கே நம்ம ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிற நம்ம சொந்தங்கள், அதாவது இந்து சொந்தங்கள், கவுண்டர் செட்டியார் நடர் எல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு என்ன திமிரி, எவனோ இன்னும் பேசிட்டு போயிட்டு போகிறான், இவன் அந்த பிரச்சனை இவனெல்லாம் உள்ளே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்போ தான் திருந்துவான் அப்படின்னு சொல்கிறத நம்ம வழக்கத்தில் இருக்குது, நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அவன் சொல்கிறத நியாயம்தான், கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. இந்துக்கள் உள்ள வந்து அது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜென்ரலாக இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது அவனை குறை சொல்லியும் தப்பு இல்லை. ஆனால் இந்துக்கள் வந்து மதுரையில் நடந்தால் நமக்கு நீங்கள் பொள்ளாச்சி நம்ம நல்லா தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு முஸ்லீம் வந்து நாங்கள் சோசியலாக பேசிக்குவோம், முஸ்லீம் அந்த பிரச்சனையில் அந்த 4 பிரச்சனையில் அவன் சொல்கிறான், உலகத்தில் எந்த மூலையில் இஸ்லாம் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கும் அதாவது இந்துக்கும் இதுக்கும் வந்து அந்த இஸ்லாமியன் என்பது ஒரு நெடுநிலைவாதி, நான் இஸ்லாம் தீவிரவாதி, இஸ்லாம் ரொம்ப அக்கறை வைக்கிறவா 5 நேரம் தொழுக போகிறோம் அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு காமனான ஆள் தான், அவனுக்கு அந்தளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இல்லை, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயகன்.